ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் புக்குட்டி சேனல். இன்னைக்கு சிட் சாட் வித் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபெர்டிலிட்டி கோச் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் முத்துலட்சுமி சந்திரசேகரன் அவங்கள தான் நீங்கள் மீட் பண்ண போறீங்க. நீங்கள் கேட்ட ஃபர்டிலிட்டி சம்மந்தமான டவுட்ஸ்லாம் நான் இன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்க போகிறேன். ஹோப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம் ரொம்பவே பாசிட்டிவாக பேசினாங்க. கண்டிப்பாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ மேம், வெல்கம் பேக் டு மிஸ்டர் அப்புக்குட்டி சேனல். ஃபர்ஸ்ட் சேனல் இன்வைட் அக்செப்ட் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இன்னும் நீங்க மேலும் மேலும் நிறைய உங்க பேரண்டிங் அண்ட் உங்க பிரெக்னன்சி அண்ட் உமன் வெல்னஸ் அதை பத்தின வீடியோஸ் நிறைய போடணும். இன்னும் நிறைய பேர் உங்க சேனல்னால பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விஷ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. ஃபர்டிலிட்டி சைடில் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்திருக்கு, டவுட்ஸ்லாம். ஸோ அதை இதுவும் சேர்த்து நான் உங்கள்கிட்ட இப்போ கொஷின்ஸ் கேட்குறேன் மேம். அந்த காலத்துலலாம் ஈஸியாக நிறைய குழந்தைங்க ஈஸியாகவே பெற்றுக்கிட்டாங்க, நம்ம அம்மா சைடு சரி, நம்ம பாட்டி காலத்துலேயும் சரி. பட் இப்போ இருக்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அது எதனால அப்படி இருக்குது மேம்? முதல் விஷயம் அம்மா சைடு பாட்டி சைடு அந்த காலத்துல இருந்த உணவு முறைகள் வேற மாதிரி இருந்தது. அந்த உணவோட மருந்து, அதாவது பெஸ்டிசைட்ஸ் போடுவாங்க இல்லையா சாப்பாட்டுல, அது ரொம்ப கம்மியா இருந்தது. பட் இப்போ நம்மளுடைய உணவு முறைகள் இருக்குல்ல, நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்டைல் அண்ட் செகண்ட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரெண்டுமே மாறி இருக்கு. ஸோ இந்த மாற்றத்தின் காரணமாக வரக்கூடிய வாழ்க்கை முறை நோய்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு. ஸோ அதுல ஒன்னா இந்த ஃபர்டிலிட்டியும் மாறி இருக்கு, இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸும் மாறி இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, அந்த பயோ சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்காடியன் ரிதம் அப்படின்னா நம்ம சூரியனோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சூரியன் உதிக்கும் போது எந்திரிக்கிறது, அது மறையும் போது நம்ம தூங்க போறது. ஸோ அந்த வாழ்க்கை முறையை விட்டுட்டு நம்ம வெளியில வரும்போதே நம்மளுடைய ஹார்மோன் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இல்லாததுனால அவங்களுக்கு ஈஸியா அவங்களால கன்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லி திருமண வயது இல்லைங்களா. ஸோ அண்ட் அவங்களுக்கு என்ன இது என்ன பொறுத்தளவுக்கு உள்ள ரீசன், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரொம்ப குறைவு இல்லையா. நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கிறதுனால we have got access to so many information. அதனால கூட நமக்கு ஒரு பேனிக் ஆஃப் என்ன சொல்றது, இதனால இது நடக்குதோ இதனால அது நடக்குதோன்னு சொல்லிட்டு நம்மளை குழப்பிக்கக்கூடிய அளவுக்கு டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல நம்ம இருக்கிறதுனால that also lead to this அப்படின்னு சொன்னேன். நார்மல் அப்போ இருந்தாங்கல்ல மேம், அதுக்கும் இப்ப இருக்க அந்த டெய்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்குங்களா? அது என்ன அப்படி சேஞ்ச் ஆயிருக்கும்? நீங்க ஒரு பர்டிகுலரா ஏதாவது பாயிண்ட் சொல்ல முடியுமா? நம்ம ராத்திரி என்ன பண்றோம், ஒரு 12, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டைமை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ட் இஸ், நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ அந்த பீரியட் அந்த தூங்கும் போது, அந்த ஏர்லி தூங்குறோம் பாத்தீங்களா, அந்த பீரியட் தான் the more food will be digested. பட் அந்த பீரியடை நம்ம கொலாப்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்மோன்ஸும் கொலாப்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால அந்த ஹார்மோன் சுரப்பு நம்மளுக்கு வேற மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நமக்கு வருது. இது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான காரணியை நான் விட்டுட்டேன், ஸ்ட்ரெஸ். இப்ப இருக்கிற பெண்கள் we are going to work, வீட்டையும் ஹேண்டில் பண்ண வேண்டியது, ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ணணும், அண்ட் தென் we have to handle all the criticism. ஏன்னா நமக்கு இப்ப கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ யார் யார் எங்கெங்க என்ன பண்றாங்கிறது நமக்கு ஈஸி அப்டேட் கிடைக்குது. ஸோ அதனாலேயே கூட ஒரு ஸ்ட்ரெஸ், அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஆடிங் அனதர் இது. ஸோ ஸ்ட்ரெஸ் தான் மெயின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ காசிங் திஸ் டிலே. ஓகே 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 மேம். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் நியூவா மேரேஜ் ஆனவங்கலாம் தள்ளி போட்டுக்கிறாங்க பிரெக்னன்சி, கன்சீவ் ஆகுறது அப்படின்ட்டு. அது ஓகேவா, இல்ல எந்த ஏஜ் வரைக்கும் ஓகே? அது அதை பத்தி சொல்லுங்க.
தள்ளி போடுறது அப்படிங்கிறது வந்து அந்தந்த கப்பிள்ஸை பொறுத்தது. முதல் விஷயம். முதல்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம கல்யாணம் ஆயிட்டோம்னா இம்மீடியட்டா வந்து வி நீட் டு கெட் பிரெக்னென்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இட் பியோர்லி டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பர்சனல் டெசிஷன், அவங்க என்ன பண்றாங்கன்னு. பட் வி ஹாவ் டு பி வெரி காஷியஸ் அபவுட் ஒன் திங். என்ன அப்படின்னா, பெண்களுடைய எக்கு இருக்கு இல்லையா, அது வந்து 30 வயசுக்கு மேல வந்து நமக்கான அந்த எக் ரிசர்வ் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கீப் தட் இன் தேர் மைண்ட். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதும். பட் மிச்சப்படி திஸ் இஸ் தி இண்டிவிஜுவல் டெசிஷன் டு டேக் இட். அதுக்காக வந்து 30 இயர்ஸ்க்கு மேல கன்சீவ் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆல் யூ நீட் இஸ் ஒன்லி ஒன் எக். ஸோ டெஃபினட்டா கன்சீவ் ஆக முடியும். பட் இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபேக்ட். You should know this before even you take the decision. But it is up to you and your partner to take the decision. Absolutely, there is nobody can come inside and interfere us. நீங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இல்ல தள்ளி போடக்கூடாது. That's absolutely a personal decision between them. ஓகே, நீங்க 30+ சொன்னாங்க நான் கேட்கிறேன். இப்ப 30+ இருக்கவங்க நிறைய பேருக்கு ஆசை வந்திருக்கும் செகண்ட் பேபி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஏதாவது சில டிப்ஸ் இருக்கா, இல்ல அவங்க ஈஸியாவே கன்சீவ் ஆக முடியுமா, இல்ல அவங்களுக்கு பாடி கண்டிஷன்ஸ் ஏதாவது அதை பொறுத்து தான் கன்சீவ் ஆவாங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. 30+க்கு 30+ you can conceive even 40+ also, as long as your period is there. You can conceive at any age. First இந்த கன்சீவ் ஆக முடியாது அப்படிங்கிற நோஷனை விட்டுருங்க. நீங்க கன்சீவ் ஆக முடியும், எந்த ஏஜ்னாலுமே கன்சீவ் ஆக முடியும். ஒன்லி திங் இஸ் உங்க எக்கோட ரிசர்வ் குறையுது, உங்க எக் குவாலிட்டி டிஃபரன்ஸ் வரலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். பட் கன்சீவ் ஆக முடியாதுன்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அண்ட் இஃப் யூ கொஞ்சம் அப்படி பின்னாடி போய் நம்மளுடைய பாட்டியோ இல்ல பழைய ஆட்களையோ எடுத்து பாத்தீங்கன்னா, அம்மா பொண்ணு கூட வந்து கன்செப்ஷனை ஒன்னா ஹேண்டில் பண்ண காலங்களும் இருக்கு. ஸோ அதனால கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டாம். பட் ஒன்லி திங் இஸ் வி ஹேவ் டு பி காஷியஸ் இன் எக் குவாலிட்டி அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த பிரெக்னன்சியை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸா இருக்க வேண்டிய. முன்னாடியே வந்து நம்ம டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஹீமோகுளோபின் லெவல்ஸ் பேசிக் டெஸ்ட் எடுத்து நம்ம உடம்ப தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டெலிவர்ட் அ பேபி அட் த ஏஜ் ஆஃப் 36. ஸோ அதனால 30+ கன்சீவ் ஆகுதுங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் பாசிபிள். இல்ல அவங்க என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் பாசிட்டிவ் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு? 30+ சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். செகண்ட் பேபி அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி தே வில் பி அரவுண்ட் யூ. ஸோ உங்களுக்கு அதனால ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல வேற ஏதாவது என்விரான்மெண்ட்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். உங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேசிக் டெஸ்ட், ஹார்மோனல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, FSH, LH, AMH, ஹீமோகுளோபின் லெவல்ஸ், அப்புறம் உங்களுடைய வாட் எல்ஸ், உங்களுடைய பேசிக் என்ன சொல்றது மெட்டபாலிக் சிஸ்டம் எப்படி இருக்கு, அதாவது உங்க டைஜஸ்டன் எப்படி இருக்கு, அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா. ஸோ எல்லாத்தையும் நீங்க வந்து ஓவராலா கன்சிடர் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் யூ ஸ்டார்ட் டேக்கிங் ஃபுட் அக்கார்டிங்லி இருக்கும்போது உங்களால கன்சீவ் ஆக முடியும். ஒரு 3 மாசம் யூ கேன் கிவ் யுவர் செல்ஃப் அ கம்ப்ளீட் 3 months டைம் டு ரீவேம்ப் யுவர் செல்ஃப் அண்ட் கெட் ரெடி ஃபார் யுவர் பிரெக்னன்சி. ஓகே ஓகே, சூப்பர் மேம். நான் கேட்டிருந்த கொஸ்டின் வந்து மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் தள்ளி போறாங்கன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு சில கப்பிள்ஸ் குயிக்கா எதிர்பார்ப்பாங்க, உடனே இமீடியட்டா நெக்ஸ்ட் மந்த்தே இல்ல அதுக்கு அடுத்த மந்த்தே கன்சீவ் ஆகணும் அப்படின்ட்டு. சப்போஸ் ஆகலனாலும் வெக்ஸ் ஆயிடுறாங்க. சோ அந்த கன்சீவ் ஆகிறது அப்படி குயிக்கா ஆக முடியுமா? அப்படி ஆகணும்னா என்ன, எப்படி உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணும், அதை எப்படி அவங்க எதிர்பார்க்கணும் மேம்? முதல்ல கன்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து பாடி அப்படிங்கிறது போக மைண்டு வந்து 80% இன்வால்வ் ஆகுது. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் என்னுடைய கணிப்பு. ஓகே, 80% மைண்டு, 20% உங்க பாடி எஃபர்ட். மைண்ட் அப்படிங்கும்போது நான் இந்த மாசம் வந்து எப்படியாவது கன்சீவ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் அப்படின்னீங்கன்னா நத்திங் வில் ஹேப்பன்.
உங்க பாடிக்கு வந்து யூ ஆர் கிவிங் அ ஸ்ட்ரெஸ். கரெக்ட். there is a concept called ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் செக்ஸ் ஹார்மோனுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் எப்பயுமே இதை சொல்றது உண்டு. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்க பாடிக்கு ஒரு த்ரெட் மாதிரி, ஒரு த்ரெட். உங்க வீட்டுல யாராவது ஒரு திருடனோ இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா நீங்க முதல்ல அந்த அசம்பாவிதத்தை தடுக்க முயற்சி பண்ணுவீங்களா, இல்லைன்னா ஓகே பால் பொங்குது அதுன்னு நீங்க உங்க நார்மல் ஒர்க் பாப்பீங்களா? அசம்பாவிதத்தை தான் நம்ம தடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்க பாடிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு த்ரெட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் வந்து உங்க பாடிக்கு ஒரு த்ரெட். அதனால உங்க பாடி என்ன பண்ணுதுன்னா உங்க உடம்ப காப்பாத்துறதுக்காக அது வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனு சுரக்குது. ஸோ சுரக்கும் போது வாட் வில் ஹேப்பன் இஸ் உங்க செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரப்பும் நின்று போயிடும். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனோட சுரப்பு வந்து குறைஞ்சு கார்டிசால் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அதனால வந்து வென் யூ டேக் ஸ்ட்ரெஸ் தட் யூ நீட் பேபி இன் திஸ் மந்த், இந்த மாசம், இந்த பொழுது, இந்த விஷயம் அப்படின்னுங்கிற ஸ்ட்ரெஸ் நம்ம எடுக்கும் போதே வந்து அந்த இடத்துல வந்து அடிபட்டு. ஸோ யூ ஹேவ் டு என்ஜாய் யுவர் எவ்ரிடே லைஃப். ஸோ வென் யூ ஹாவ் தி என்ஜாய்மெண்ட், பேபி இஸ் த பை ப்ராடக்ட். இருந்தாலும் ஃபேமிலியோட ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? இவங்க ஸ்ட்ரெஸ் குறைச்சிப்பாங்க கப்பிள்ஸ், ஃபேமிலில இருந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இந்த மாசம் குளிச்சிட்டியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி மேம் ஃபேஸ் பண்றது? அப்கோர்ஸ் ஃபேமிலில இருந்து போடுற ப்ரெஷரை வந்து டுகெதர் நீங்க பேசிதான் வந்து சமாளிக்கணும். பிகாஸ் என்ன ஆகும்னா இந்த சைட்ல இருந்தும் ப்ரெஷர் வரும், இந்த சைட்ல இருந்தும் ப்ரெஷர் வரும், இந்த பார்ட்னர் ஃபேமிலில இருந்தும் ப்ரெஷர் வரும், யுவர் ஃபீமேல் பார்ட்னர். ஸோ பட் வென் யூ ஆர் ஸ்ட்ராங், போத் ஆஃப் யூ, ஓகேவா, both of you has taken a decision and then you are strong, you have to handle and explain them. புரிஞ்சுக்கலையா, you have to leave it and இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்க பாடிக்கு த்ரெட் கொடுக்காதீங்க. பிகாஸ் இந்த விஷயம் புரியலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபேமிலி சைடு அவங்க போடுற ப்ரெஷர், இவங்க போடுற ப்ரெஷர் எல்லாம் நான் ஏன் ப்ரெஷரா எடுத்துப்பேன் தலையில. ரைட்? நான் ஏன் ப்ரெஷரா எடுக்கும் போது அது எதை நோக்கி நான் போறேனோ அதுல இருந்து 2 ஸ்டெப் நான் பின்னாடி போய்கிட்டே இருக்கேன். ஓகே. எந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேனோ அதுல இருந்து நான் வந்து பின்னாடி போறேன். ஓகேவா? சோ when you put a pressure on and இன்னொன்னு வந்து மேல் பார்ட்னருக்கும் நான் இதை சொல்லணும். பிகாஸ் in some cases, not all everybody, but in some cases மேல் பார்ட்னர் கூட வந்து ஓ இந்த மாசம் ஏதாவது குட் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ some people, some women, ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரும் இருக்கு. ஸோ பட் இந்த மேல் பார்ட்னரும் they have to understand this concept. ஃபீமேல் பாடி எப்படி வேலை செய்யுது, எப்ப வந்து அது நடக்கும், அது நடக்கிறதுக்கு நம்ம என்ன உதவி பண்ணலாம், இப்படி கேட்டோம்னா வந்து என்ன நீங்க நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல இருந்து 2 ஸ்டெப் பின்னாடி போறீங்க அப்படிங்கிற புரிதல் இருக்கும்போது அட்லீஸ்ட் இந்த யூடியூப் சேனல் பாக்குறவங்களுக்காவது அட்லீஸ்ட் இட் ஷுட் ரீச் தெம் தட் தயவு செய்து உங்க ஃபேமிலி, சொசைட்டி, இந்த ப்ரெஷர் எல்லாம் தயவு செய்து பார்ட்னர்ஸ், போத் ஆஃப் யூ டோன்ட் டேக் இட். பிகாஸ் அதை எடுக்கும் போது என்ன நடக்குது நான் சொல்லிடுறேன், யூ ஆர் 2 ஸ்டெப் பேக் ஃப்ரம் வாட் யூ வாண்ட். கரெக்ட் இல்லைங்களா? ஸோ இது மேல் பார்ட்னருக்கும் நான் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்ல விரும்புறது. கரெக்ட். தேங்க்யூ. சூப்பர் மேம். நேச்சுரல் வேவா எப்படி மேம் பிரெக்னென்ட் ஆகுது? இப்போ வந்து எந்த டேப்லெட்ஸும் இல்லாம எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகாம ஏதாவது அதுக்குன்னு ஒரு மெத்தட் ஏதாவது இருக்குதா? நிறைய நாள் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு வந்து ஓகே நீங்க இது பண்ணினீங்கன்னா பண்ணினீங்கன்னா பி பிரெக்னன்சி கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு மெத்தட் எதுவுமே இல்லைங்க. இன்னி வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கப்படல. பட் என்ன பண்ணலாம், இது வந்து சி போத் த பார்ட்னர்ஸ், இங்க வந்து நீங்க ஒரு ஃபீமேல மட்டும் அடிச்சு பிரயோஜனம் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். இப்போ இன்றைய காலகட்டத்துல வந்து மேல் இஷ்யூஸ் ஜாஸ்தி ஆகுது. ஓகேவா? ஸோ திஸ் நான் வந்து ஐ வாஸ் டாக்கிங் டு அன் இன்டர்நேஷனல் கோச். அப்ப கூட அவங்க கூட சொன்னாங்க லைக் மேல் இஷ்யூஸ் வந்து இப்போ நிறைய ஜாஸ்தி ஆயிக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து பார்ட்னர் ஒர்க், இது ஒருத்தரோட வேலை கிடையாது. பட் சொசைட்டி எப்படி பாக்குது அப்படின்னா விமன் தான் வந்து இதுக்கு வந்து
மேஜர்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இந்த யூடியூப் சேனல்லையாவது அட்லீஸ்ட் பாக்குறவங்களாவது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அந்த நேச்சுரல் மெத்தட் அப்படின்னா 2 பேரும் ஃபர்ஸ்ட் தே ஷுட் அக்செப்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். முதல் பேஸ் ஃபவுண்டேஷன். அடுத்தது உங்க லைஃப் ஸ்டைல் மாத்துங்க. சேர்ந்து யூ கேன் டூ யோகா. நிறைய யோகா இருக்கு, ஃபெர்டிலிட்டி யோகாஸ் இருக்கு. கோ ஃபார் அ வாக் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டயட் சேஞ்ச் பண்ணுங்க. 2 பேரோட ஜாயிண்ட் எஃபர்ட் தான் இது. மாசம் எதிர்பார்க்கறத முதல்ல நிறுத்துங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் லீட் டு வாட் யூ வாண்ட். அவ்வளவுதான். எஸ், நல்லாவே சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்க்கு போயிட்டு கன்சீவ் ஆகுறாங்க. பட் நேச்சுரலா ஏதாவது இந்த மாதிரி யோகா பண்ணி டயட் சேஞ்ச் பண்ணி கன்சீவ் ஆகிற சான்சஸ் இருக்குதா? சான்சஸ் இருக்கு, பட் தே ஹேவ் டு புட் இன் an effort. பிசிஓஎஸ் எந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய பிசிஓஎஸ், ஒரு எண்டோகிரைனாலஜிஸ்டோ இல்ல ஒரு கைனகாலஜிஸ்டோ போய் அசஸ் பண்ணுங்க. முதல்ல உங்க பிசிஓஎஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குதா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, எல்லாம் பாருங்க. ஓகே, ஆல் தீஸ் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட். அதுக்கப்புறம் டேக் ஆக்ஷன். நீங்க எந்த மாதிரியான மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் விரும்புறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் கோ ஃபார் அலோபதி ஆர் யூ கேன் கோ ஃபார் ஆயுர்வேதா, யூ கேன் கோ ஃபார் ஹோமியோபதி. எந்த மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை நீங்க வந்து விரும்புறீங்க அப்படிங்கறத நீங்களும் உங்க பார்ட்னரும் டிஸ்கஸ் பண்ணுங்க அண்ட் தென் டிசைட் ஆன் இட். ஓகே, அந்த மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல். இந்த பெல்விக் ஏரியா இருக்கு இல்லையா, லோயர் அப்டமன், அங்கதான் வந்து உங்களுக்கு ஓவரிஸ் இருக்கு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு. அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் வேணும். அப்பதானே உங்களுக்கு ஓவலேஷன் நல்லா இருக்கும். அதுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கற மாதிரி மைல்டு எக்ஸசைசஸ், யோகா, வாக்கிங், ஓகே, எல்லாம் பண்ணுங்க. அண்ட் நம்பர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சன் எக்ஸ்போஷர். வைட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால சன் எக்ஸ்போஷர் ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் உங்களால வந்து கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இது வந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் தான். பிசிஓஎஸ் பிசிஓடிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர், ஒரு வாழ்க்கை முறை நோய். வாழ்க்கை முறை நோய்க்கு மருத்துவம் மட்டுமே தீர்வாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா மருத்துவத்தை தவிர நீங்க என்ன வந்து சுயமா முயற்சி எடுக்கிறீங்க உங்களுடைய உடம்பை சரி பண்றதுக்கு, அந்த முயற்சி பிளஸ் மருத்துவம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ டெஃபினட்டா முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ஹீலிங் ஜேர்னிக்கும் ஃபர்ஸ்ட் தேவை மைண்ட் செட், அதுக்கப்புறம் முயற்சி, பயிற்சி, பிராக்டிஸ், கன்சிஸ்டன்ட்லி பிராக்டிஸ். சரிங்களா? இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி தட் ரிவர்சல் வில் ஹேப்பன் அண்ட் உங்களால பிரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ முடியாதுங்கிறது வந்து கன்க்ளூஷன் இல்லை. கரெக்ட் கரெக்ட், சூப்பர் மேம். அப்படின்னா என்ன மேம் பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னா என்ன மேம்?